எப்பயுமே அல்லாஹு தாலா நமக்கு தந்த இந்த இடத்துல நம்ம மிகவும் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரப்பிட்ட ஏண்ட அந்தஸ்து என்ன, அல்லாவிடத்தில் ஏண்ட அந்தஸ்து என்ன என்றுதான் எமது சிந்தனையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்திய சந்தையில் விற்கப்படுகிற நேரத்தில் அவருடைய விலை 20 திர்ஹமோ 30 திர்ஹமோ தான். ஆனால் அல்லாவிடத்தில் தூதர், நபி, மக்கள்கிட்ட அவர் ஒரு விற்கப்படுகின்ற அடிமை. எங்களுடைய பார்வையில் அல்லாவிடத்தில் என்னன்னு தான் இருக்கணும். அல்லாவிடத்தில் என்னன்னு நீங்க போயிட்டீங்கடா உங்களுக்கு பாவம் தான் முதலாவது வரும் முன்னுக்கால. இவன்ட்ட நம்மட அந்தஸ்து என்னன்னு போயிட்டீங்கடா நீங்க அவன்கிட்ட நிறைய மறைச்சி தான் நினைப்பீங்க, அல்லாட்ட என்ன செய்யாது, மறையாது. அப்போ உங்களுக்கு என்ன நினைவு வரும்டா, நன்மைகத்தான் நினைவு வரும். அவன் தஹஜ்ஜத்தை பார்த்திக்கிறான், வித்திரை பார்த்திக்கிறான், நோன்பை பார்த்திக்கிறான், தவ்வாவை பார்த்திக்கிறான், மார்க்கத்தை பார்த்திக்கிறான். அவன்கிட்ட நம்ம உயரமாக தான் இருப்போம். அவன் ஏதாவது பாவம் செஞ்சாலும் அவசரமாக அவனை திருத்த பார்ப்பான். அவன் திருந்துறதுக்கு இல்லை, நம்ம பாவத்தாலின்னு அவனுக்கு விளங்கிடப்படாதுக்கு அவசரப்படுவோம். விளங்கிட்டா? இந்த பெருமையெல்லாம் எதுக்கு வருது? தவா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, இது உனக்கு எங்களால் இந்த பகுதியெல்லாம் வருது என்றதுல நீ கவனமாக இருக்கணும். நீ உண்மையிலேயே நான் அல்லாஹ்விடத்தில் தப்பிடணுன்றதுக்காக நீ சொல்றியான்றது வசனமா, உண்மையில உட வாழ்க்கையான்றது உட செயல்பாட்டில் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அதனால இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களோட இபாதத் எங்க கொண்டு போய் என்ன செய்யுது, எங்களை சேர்க்குது அப்படின்னு.